போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு சின்ன பட்ஜெட் மூவி எதுனா டெபியூ டைரக்டர் கார்த்திகேயன் மணி டைரக்ட் பண்ண மெட்ராஸ் மேட்னி, ஸ்டாரிங் காளி வெங்கட், ஷெல்லி கிஷோர், விஸ்வா, ரோஷினி ஹரிப்ரியன் அண்ட் சத்யராஜ். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா கட் பண்ணியிருந்தாங்க. அதில் உள்ள டைலாக் அண்ட் வெஸ் ஆண்டர்சன் ஸ்டைல் விஷுவல்ஸ்ல இருந்து இந்த படம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். படத்தோட ஒரு சின்ன சம்மரி சொல்ல போகணும்னா ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் படம். கதைன்னு சொல்ல பெருசா எதுவுமே இல்லை. சைஃபை ரைட்டர் ஜோதி ராமையா அவரோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு ரியாலிட்டி பேஸ்ட் ஸ்டோரி எழுத ட்ரை பண்ண போக கண்ணனோட கதையை நம்ம கிட்ட சொல்லுறாரு. ஆட்டோ டிரைவராக இருக்கிற கண்ணன் அவரோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண என்ன வேணாலும் பண்ணுவார். அவரை சப்போர்ட் பண்ண அவரோட ஃபேமிலி என்ன வேணாலும் பண்ணும். பொண்டாட்டி கமலம், பையன் தினேஷ் அண்ட் பொண்ணு தீபிகா இவங்களோட லைஃப்ல நடக்கிற பல பிரச்சனைகள் அண்ட் ஜென்ரல் இன்சிடென்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த படம் உருவாகுது. படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட ஒரு வாரம் ஆகுது. அதனாலேயும் என்னவோ தெரியல, ஆனால் தியேட்டரில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. தியேட்டரில் இருந்தவங்களும் படத்தை பார்க்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. உட்காந்து பேச ஒரு இடம் தேடி வந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய போர்ஷன்ஸில் எனக்கு டைலாக் கேட்காத அளவுக்கு பெருசாக பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆடியன்ஸ். படத்தை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தியேட்டருக்கு போக அவசியம் இல்லை. ஒரு படம் அப்படிங்கிறது பல பேரோட உழைப்பால் உருவாகுது. அந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை வேணும். பல விஷயங்கள் இந்த படத்தை ஒரு வாட்சபிள் படமாக ஆக்குது. அதில் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் பர்ஃபார்மன்ஸ். அம்மா ஷெல்லி, மகன் விஸ்வா, மகள் ரோஷினி இவங்க எல்லாருமே ரொம்ப இயல்பான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக வந்த கீதா கைலாசம், ஜார்ஜ் மரியம், சுனில் சுகதா இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் படத்தோட ஸ்டார், படத்தை காப்பாற்றுற ஒரு ஃபேக்டராகவே சொல்லலாம் காளி வெங்கட். அவரோட கரியரோடே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. தன்னோட பசங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தரணும் அப்படின்னு அவரோட உழைப்பு, அந்த பசங்க கிட்டேருந்து மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு உள்ள ஏக்கம், குடும்பத்தை யாராவது அவமானப்படுத்தினா அவருக்குள்ள உள்ள வெறி எல்லாத்தையும் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட அந்த குவர்க்கி ஃபீலிங்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அண்ட் சினிமேட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பல கேரக்டர்ஸ் அண்ட் பல ஸ்டோரி லைன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது யூஸ் பண்ணியிருக்கிற கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் கலர்ஸ், செகண்ட் ஹாஃபில் டென்ஷன் ஏறும்போது யூஸ் பண்ணியிருந்த ஹேண்ட் ஹெல்ட் ஷாட்ஸ், இது எல்லாமே டிஓபி ஆனந்த் ஜிகே அண்ட் டைரக்டர் கார்த்திகேயன் மணியோட திறமையோட ஒரு ப்ரூஃபாக இருந்தது. படத்துக்கு சொல்லறபடி ஒரு கதை இல்லை, ஒரு பிளாட் இல்லை. வாரணமாயிரம், அபியும் நானும், தெலுங்குல மிடில் கிளாஸ் மெலடிஸ் மாதிரி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மூவிஸ் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த படங்களில் அட்லீஸ்ட் ஒரு பிகினிங், மிடில், எண்ட் இருந்தது. ஒருத்தர் இல்லைன்னா ஒரு ஃபேமிலிக்கு நடக்கிற பல இன்சிடென்ட்ஸை பற்றி உண்டான கதைகள். பட் மெட்ராஸ் மேட்னியில் பல கேரக்டர்ஸுக்கு நடக்கிற பல தனிப்பட்ட இன்சிடென்ட்ஸை காட்டியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ஸுக்கு ஒரு கனெக்ட் இல்லாமல் இது ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட்ஸை ஒன்றா சேர்த்து சொன்ன மாதிரி இருந்தது. இந்த படத்தில் சத்யராஜோட கேரக்டர் தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கருத்து. அவரோட நரேஷனில் நிறைய இங்கிலீஷ் வொக்காபுலரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஜென்சிக்கு ரிலேட்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிற பேரில் கிரிஞ்சு, பூமர் இந்த மாதிரி நிறைய நியூ ஜெனரேஷன் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு, விச் ஆக்சுவலி ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது. அண்ட் முக்கியமாக தேவை இருக்கலை. சத்யராஜோட கேரக்டரை தூக்கிட்டீங்கன்னா மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு தான் முதல்ல நினச்சேன். மெட்ராஸ் மேட்னின்னு ஏன் பேருனா, படத்தோட பிகினிங்கில் மிடில் கிளாஸ் லைஃப்பில் அட்வென்ச்சரே இல்லை, ஒரு போரிங்கான கதையை தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு கதையை சொல்லுற ஜோதிராமையோடைய நம்பிக்கை. ஸோ ஒரு மேட்னி ஷோ பார்க்கும்போது தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல போகிற கதைக்கு மெட்ராஸ் மேட்னின்னு அவரே பேர் வைக்கிறாரு. ஆனால் போக போக படத்தோட பேர் என்னவா இருந்தாலும் சரி, இது கண்ணனோட கதை, ஒரு நரேட்டர் இல்லாமே இந்த கதையை எழுதியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணித்து. அப்புறம் படத்தில் நடக்கிற பல இன்சிடென்ட்ஸு கதைக்கு தேவையே இல்லை. ஈஸியாக ஒரு 1/2 hour இந்த படத்துலேருந்து கட் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு குடும்பத்தோட கதை அப்படின்னு நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்திருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் மெலடிஸ், ஃபேமிலி படம் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி படங்களில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த படத்தை போய் பார்த்தேன். ஆயிருந்திருக்கலாம், ஆனால் ஆகலை. படத்தோட ஹைலைட் காளி வெங்கட் அப்படிங்கிறவரை பார்க்கறதுக்கு வேண்டி மட்டும் இந்த படத்தை போய் பார்க்கலாம். சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், இந்த ஃபீல் குடான ஒரு சம்பவம் வேணும்னா இந்த படம் ஒரு ஓகேயான ஆப்ஷன். ஆனால் லைட்டாக போர் அடிக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் ஸ்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு 20 out of 20. டெக்னிக்கலி சினிமேட்டோகிராஃபிக்காகவே மட்டும் 10 marks, மற்றதெல்லாம் சேர்த்து ஒரு 5 marks, 15 out of 20. மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது, பாட்டு எதுவுமே ஞாபகம் இல்லை, 10 out of 20. ஸ்க்ரீன் பிளே, கதை இல்லையே தவிர ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஃப்ரேமில் ஸ்க்ரீனில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசித்து எழுதியிருந்த மாதிரி தான் தெரிஞ்சது, 5 out of 20. அண்ட் ஃபைனலி ஒரிஜினாலிட்டி, விஷுவலி நல்லா யோசித்து எழுதின மாதிரி தான் இருந்தது. ஒரு 5 marks கொடுக்குற அளவுக்கு ஒரிஜினல் ஃப்ரேம்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக
55 out of 100. அதோட இந்த வீடியோ முடியுது. படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வீக்லி மூவி ரிவ்யூஸ்க்காக பீயிங் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐம் ருக்மிணி. I'll see you next time.